இன்னைக்கு மிகுந்த வேதனையாக இருக்கிற ஒன்று மணல் கடத்தல். மணல் கடத்தல்ல 1000 ரூபாய்க்கு கிடைக்க வேண்டியது 4000 ரூபாய் ஆயாச்சு. மணல் கடத்தலை முடித்து இன்னைக்கு 6 மாசம் அதுக்கு தடை விதித்த உடனே இன்னைக்கு ஜல்லி கடத்துறாங்களாம். எல்லா இடத்துலையும் குவாரிகள்ல மணலாக்கி அதை கடத்தி கொண்டிருக்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் வேதனை. மற்ற மாநிலங்களுக்கு கடத்துவது போக இங்க மால்டீவ்ஸ் போன்ற பல இடங்களுக்கு கடத்த ஆரம்பித்திருக்கிறார்கள். இதுவும் மிக மிக வேதனையான ஒன்று. மணலை கடத்துறது மட்டும் இல்லாம இப்ப சிறுநீரகங்களை கடத்தி இருக்கிறார்கள். இன்னைக்கு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை முறைகேடு நாமக்கல்ல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. உடனே சுகாதாரத்துறை அமைச்சர் சொல்ல நாங்கெல்லாம் கண்டுபிடிச்சிட்டோன்னு. அது மட்டும் இல்ல, வெளிநாட்டினருக்கு நமது உறுப்புகள் மாற்று அறுவை சிகிச்சை மூலம் வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர் நடத்தும் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான மருத்துவமனையில் வெளிநாட்டவரை சார்ந்தவர்கள், நம்ம நாட்டோட மாற்று அறுவை சிகிச்சை விதி என்ன சொல்லுதுன்னா, எந்த மருத்துவமனைக்கு 2 ஆர்கன் கிடைக்குதோ அதுல ஒன்று அந்த மருத்துவமனை வச்சுக்கணும், இன்னொன்றை இன்னொரு பேருக்கு கொடுக்கணும். அது நம்ம மாநிலத்தை சார்ந்தவராக இருக்கணும், நம்ம ஊரை சார்ந்தவர். அப்படி இல்லைன்னா வேற மாநிலத்துக்கு போகலாம், வேற நாட்டுக்கு என்று சொல்லல. ஆக மிகப்பெரிய ஊழல் நடந்து கொண்டிருக்கிறது. எல்லா இடத்துலயும் பிரச்சனை நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஸ்டாலின் சொல்றாரு ஒரு வீட்டுக்கு போய் 10 நிமிஷம் பேசுங்கன்னு. 10 நிமிஷம் இல்லைங்க, 100 நிமிஷம் பேசினாலும் திமுகவை மக்கள் நம்ப தயாராக இல்லை என்பதான் எனது கருத்து.